சி ஜோசப் விஜய் எனும் நான் அப்படி சொல்லுவேன். அதுதானே கேட்டது, அந்த நேம் தானே பிராண்டு. அந்த ஒரு வார்த்தைக்காக தான் நீ இவ்வளோ பெருமை இவ்வளோ போராட்டம் பண்ணி அவ்வளோ கஷ்டப்பட்டு ஹோல் தமிழ்நாடே எல்லாமே பண்ணி இந்த மாதிரி எடுத்துட்டு வந்தது. சி ஜோசப் விஜய் எனும் நான் ஆயிரம் தடைகள் வந்தாலும் வீர கொண்ட யானை போல செயல்படுவாரு எங்க அண்ணன் வீர தளபதி, எங்க செல்ல தளபதி. இது தமிழ்நாடு கிடையாது, இது தளபதியோட நட மாறிடுச்சு, அவ்வளவுதான். இல்லை சொல்ல முடியாத ஒரு ஹாப்பினஸ் சொல்லலாம். அவர் வரணுன்றதுக்காக தான் எல்லாமே ரொம்ப இவ்வளோ எஃபெக்ட் போட்டு வந்திருக்காங்க, எல்லாமே சப்போர்ட் பண்ணி வந்திருக்கோம். லாஸ்ட் டைம்ல எங்களை டிப்ரெஷனுக்கு போது அள வச்சு அவரையும் சுத்த விட்டு அழுதிங்களா? ஆமாண்ணா, நேற்று தான் வந்து ஒரு அரை மணி நேரம் அழுதுட்டு இருந்தேன்னா. அவர் நல்லா செய்வார், அந்த நம்பிக்கையில் தான் எங்கள் அம்மா அப்பா எல்லாரும் ஓட்டு பண்ணாங்க. இன்னும் ஓட்டு வரல இல்லையா? இனிமே வரும். அடுத்த எலெக்ஷன்ல போடுவோம், அடுத்த எலெக்ஷன்ல போடுவோம். அடுத்த எலெக்ஷனில் நாங்கள் போடுவோங்க. இப்ப இவருக்கு இந்த அளவுக்கு தடங்கள் வரலைன்னா இந்த மற்றவங்களோட உள்ள இருந்த முகம் எங்களுக்கு மக்களுக்கு தெரியாம போயிருக்கோம். இப்பதான் வெட்ட வெளிச்சமாயிருக்கு. யார் யாரு கெடுதல் பண்றா, யார் யார் நல்லது பண்றங்கிறது இப்பதான் தெரியுது. மேலிடத்துல இருந்து ஒரு ப்ளஷரோ சூழ்ச்சியோ எதுவுமே அவருக்கு வந்துடாம எந்த பாதிப்பு இல்லாம கடவுள் அவரை காப்பாற்றணும், அவரையும் அவர் குடும்பத்தையும் காப்பாற்றணும். வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். ஐத்தமிழர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய ஒரு முக்கியமான நாளாக விஜய் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக பதவியேற்றிருக்கிறார். இந்த ஒரு தருணம் தொடர்பாக மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பல தடைகள் நிறைய மாற்றங்கள், நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ், அதுக்கெல்லாம் அப்புறம் இப்போ இன்னைக்கு விஜய் அவர்கள் சிஎம்மாக பதவியேற்றிருக்கிறாரு. எப்படி இருக்கு உங்களுக்கு? இல்லை சொல்ல முடியாத ஒரு ஹாப்பினஸ் சொல்லலாம். அவர் வரணுன்றதுக்காக தான் எல்லாமே ரொம்ப இவ்வளோ எஃபெக்ட் போட்டு வந்திருக்காங்க, எல்லாமே சப்போர்ட் பண்ணி வந்திருக்கோம். லாஸ்ட் டைம்ல ட்விஸ்ட் வச்சு எங்களை டிப்ரெஷனுக்கு போது அள வச்சு அவரையும் சுத்த விட்டு. அழுதிங்களா? ஆமாண்ணா, நேற்று தான் வந்து ஒரு அரை மணி நேரம் அழுதுட்டு இருந்தேன்னா. இந்த மாதிரி நேற்று அங்கே போனோம், மியூசிக் ஸ்டேடியம் போனோம். அவங்க சொன்னாங்க கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இல்லை இப்போ தான் இங்கே நடக்கிற மாதிரி கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அனுப்பிடுறதுக்கு போலீஸ் எல்லாமே அனுப்பிடுறாங்க, போங்க நிற்காதீங்க சொல்லுவாங்க. அதுவே கொஞ்சம் நாங்கள் சுத்தமாக உடஞ்சிட்டோம். அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்ததுக்கப்புறம் ஃபுல் ஹாப்பிண்ணா. அது எப்படி இருந்துச்சு? சி ஜோசப் விஜய் எனும் நான் அப்படி சொல்லுவேன். அதுதானே கேட்டது, அந்த நேம் தானே பிராண்டு. அந்த ஒரு வார்த்தைக்காக தான் நீ இவ்வளோ பெருமை இவ்வளோ போராட்டம் பண்ணி அவ்வளோ கஷ்டப்பட்டு ஹோல் தமிழ்நாடே எல்லாமே பண்ணி இந்த மாதிரி எடுத்துட்டு வந்தது. சி ஜோசப் விஜய் எனும் தான் அந்த ஒரு வார்த்தைக்கு தானே இவ்வளோ இது. அந்த ஒரு வார்த்தை அவர் எப்போ சொல்லுவாரு, எப்போ வாய் தந்து சொல்லுவாரு, அந்த ஒரு அவருக்கு அந்த ஒரு வார்த்தைக்காகவும் அவருக்காகவும் மட்டும்தானே இவ்வளோ எஃபெக்ட். ஓகே, ஆயிரம் தடைகள் வந்தாலும் வீர கொண்ட யானை போல செயல்படுவாரு எங்க அண்ணன் வீர தளபதி, எங்க செல்ல தளபதி. இது தமிழ்நாடு கிடையாது, இது தளபதியோட நட மாறிடுச்சு, அவ்வளவுதான். கொம்பனால அசைக்கவே முடியாது. அவர் நல்லா செய்வார், அந்த நம்பிக்கையில் தான் எங்கள் அம்மா அப்பா எல்லாரும் ஓட்டு போட்டாங்க. இன்னும் ஓட்டு வரல இல்லையா? இனிமே வரும். அடுத்த எலெக்ஷன்ல போடுவோம், அடுத்த எலெக்ஷன்ல போடுவோம். அடுத்த எலெக்ஷனில் நாங்கள் போடுவோங்க. அடுத்த எலெக்ஷனில் நாங்கள் தானே போடுவோம். அடுத்த எலெக்ஷன்ல எங்க ஓட்டு விஜய் தானா? அடுத்த எலெக்ஷன்ல ஓட்டு விஜய் தான். பொறுப்போடு இருக்கிற ஒரு கேள்விக்கு வருவோம். இப்போ அவர்கிட்ட என்னென்ன மாதிரியான மாற்றங்களை நீங்க எதிர்பார்க்குறீங்க, இல்லை அதை கொடுப்பாருன்ற நம்பிக்கை எப்படி இருக்கு உங்களுக்கு? ஹோப் இருக்குண்ணா. அவர் வந்திருக்காரு எல்லாமே நல்லது தானே செய்வார். அவர் சொன்ன மாதிரி எல்லாமே பெர்ஃபெக்டாக செய்வார். மக்களுக்காகட்டும், எல்லாருக்குமாகட்டும், குழந்தைங்கலேருந்து எல்லாமே பண்ணுவார். மாற்றம் ஒன்று வேணுன்றதுக்காக தான் மக்கள் எல்லாருமே அவர் தேர்ந்தெடுத்திருக்காங்க. இத்தனை இது மீறி தனியாக ஜெயிச்சிருக்கு. இத்தனை இது அதுலேயும் இவ்வளோ ஒரு அவருக்கு நெருக்கடி கொடுத்து அவருக்கு கொஞ்சம் இத்தனை தடையும் தாண்டி அவர் பொறுமையாக ஹேண்டில் பண்ணியிருக்காரு. அது வந்து எங்களுக்கு அவருக்கு இருக்குமா இல்லையான்னு, அவருக்கு இந்த அளவுக்கு இருக்கு, எங்களுக்கு கண்டிப்பாக இல்லை. பதவி எடுத்துட்டு அரசாங்கம் எந்த நிலைமையில இருக்கு, எந்த நிலைமையில அவங்க விட்டு போயிருக்காங்க, எந்த நிலைமையில இருக்கு எல்லாம் கொஞ்சம் பார்த்து செக் பண்ணிட்டு எங்க கூட கொஞ்சம் ஒத்துழைங்க அப்படி கேட்டிருக்காரு. அதுக்கு பிறகு நான் சொன்னதெல்லாம் எல்லாமே நான் செய்கிறேன்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக அவர் செய்வார். நான் ஒரு ஆதாயத்துக்காண்டி என்னுடைய தேவைக்காண்டி நான் அரசியலுக்கு நான் வரல. கடவுள் புண்ணியத்தில் எல்லாமே எனக்கு இருக்குது. இதுலேருந்து எதுக்கு எந்த காசு நானும் திருட மாட்டேன். அதே மாதிரி என் கூட இருக்கிற யாருமே இதில் எதிர்பார்க்குற மாதிரி இருக்கக்கூடாது. இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா தயவுசெய்து நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்லிட்டாரு.
அதனால் கொஞ்ச நாள் பொறுத்து இருந்து பார்ப்போம். ஒரு 6 மாதம், 1 வருஷம், கண்டிப்பாக 1 வருஷம் கடவுள் புண்ணியத்தில் இன்ஷால்லா கண்டிப்பாக வெற்றி ஒன்று கிடைக்கும். ஏன்னா நிலைமை இப்போ வந்து 10 கோடி கிட்ட கடன் இருக்குது. ஆமாம், 10 லட்சம் கோடி கிட்ட கடன் இருக்குது. அதனால் நிர்வாகம் பண்ணுறது ரொம்ப டஃப்பு. வீட்லேயே இப்போ நம்ம குடும்பம் ரன் பண்ணுறோம். ஏதாவது ஒரு வருமானம் ஒன்று, அப்பா சொத்து இருக்கணும். வருமானம் இல்லை, வியாபாரம் இல்லை, வேலைக்கும் போகிறதில்ல. அப்பா சொத்து இது இருக்கும், பணம் இருக்கும், இல்லாட்டி அம்மா வச்சு சொத்து இருக்கும், இல்லை வாடகை காசு இருக்கும். இதை வச்சு ஏதாவது ரன் பண்ண முடியும். எதுவுமே இல்லை. சில பேர் எவ்வளோ ஃபேமிலி இருக்குது இன்றைக்கி. அப்போ அவங்களாம் வந்து ஃபேமிலி ரன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம். ஏன்னா இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கு, குழந்தைங்களுக்கு இப்போ எப்படி மக்கள் ஒவ்வொன்று கேட்குறாங்க, அந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு குழந்தைங்களும் ஒவ்வொரு ஏஜுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொன்று கேட்பாங்க. அவங்களுக்கு அப்பா என்ன சுச்சுவேஷனில் இருக்க, சூழ்நிலை, குடும்பம் என்ன சூழ்நிலை இருக்குது, அதெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லை. கேட்டால் கொடுக்கலன்னா கோச்சிக்குவாங்க. ஓகே, இப்போ என்ன மாதிரியான இருக்கிற பிரச்சனைகள்லாம் இனிமே இருக்காது, இந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வந்துரும்னா என்னென்ன நினைக்கிறீங்க? அதாவது சுச்சுவேஷன், சூழ்நிலை எப்படி இருக்குது பார்த்துட்டு இதுக்கு தகுந்த மாதிரி சரியான ஒரு சூழ்நிலையை அவர் கொண்டு வருவார் நம்பிக்கை இருக்குது. இப்போ பிரதானமாக சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, பெண்களுக்கு எதிரான குற்ற சம்பவங்கள், இந்த போதைப் பொருட்கள் அதிகரிச்சிருக்கிறது, அதெல்லாம் கண்டிப்பாக பண்ணுவார் நம்பிக்கை இருக்குது. ஏன்னா அது தகுந்த மாதிரி எல்லா அதிகாரிகளையும் கூப்பிட்டு பேசி அது கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வந்தாலே அது ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும். அவர் தான் சொன்னார், எல்லாம் எங்கெங்கே யார் யார் எந்த ஊரில் எந்த ஸ்டேட்டில் எங்கெங்கே இருந்தாங்கன்னா எல்லாமே என் கண் பார்வையில் தான் இருக்கும். இந்த பாட்டில் தண்ணி, அந்த பாட்டில் தண்ணி, அவங்கள ஆட்சி கொடுத்துட்டு இவங்களுக்கு ஆட்சி கொடுத்துருன்னு சொல்லிட்டு எல்லாம் தனித்தனியெல்லாம் யாரும் பார்க்கக்கூடாது. எல்லாம் பொறுப்புக்கிறது ஒரு இடத்துல உட்கார வச்சுருக்கேன். நான் என்ன சூழ்நிலை, என்ன பிரச்சனை வந்தாலும் எல்லாம் என்கிட்ட தான் வந்து நிற்கணும், என்கிட்ட தான் வந்து பேசணும், என்கிட்ட தான் மசூரா பண்ணணும்னு எல்லாம் சொல்லியிருக்காரு. அதனால் எந்த தவறுகள் நடக்கக்கூடாது, நடக்காது. அது கண்டிப்பாக நாங்கள் நம்புகிறோம், நல்லா செய்வார். ஓகேவா? மெயின் என்ன ஒரு பயம்னா, மேலிடத்துலேருந்து ஒரு ப்ளஷரோ சூழ்ச்சியோ எதுவுமே அவருக்கு வந்துடாமல், எந்த பாதிப்பு இல்லாமல் கடவுள் அவரை காப்பாற்றணும், அவரையும் அவர் குடும்பத்தையும் காப்பாற்றணும். உண்மையிலேயே நாங்கள் தமிழ்நாட்டு மக்கள் அவங்களுக்கான எழுச்சியும் புரட்சியும் நினைச்சபடி வெற்றியை கொண்டு வந்து சேர்ந்தனர். இந்த வெற்றியை அடையிறதுக்கு மக்கள் ஆல்ரெடி எலெக்ஷன் அன்னைக்கே தீர்மானமாக வெற்றி அடைஞ்சிட்டாங்க. மக்களோட வெற்றியை தீர்மானமாக கொண்டாட விடாமல் இந்த பிஜேபி எவ்வளோலாம் அழுத்தம் கொடுக்க முடியுமோ இவ்வளோ நாள் கொடுத்துச்சு. எல்லாமே பெரும் சோதனைகளை தாண்டணும். இந்த கஷ்டத்துக்கு அப்புறம் கிடைச்சதுனால இது எப்படி சொல்கிறது, இந்த பல வருடங்களுக்கு ஒரு முறை கிடைக்கிற இந்த குறிஞ்சி மலர், அந்த மாதிரி இது வந்து அதை மாதிரி அபூர்வமாக, எங்களுக்கு அது அபூர்வமாக தெரியுது. ஏதோ தெய்வ திருவிழா இந்த மாதிரி இருக்குது. திமுக வந்தாலும் சரி, அதிமுக வந்தாலும் சரி, ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் உடனே யாரும் எதுவும் பண்ணல. 5 வருஷம் முடிகிற அந்த டைம்ல தான் எல்லாருமே பண்றேன்னு சொல்லி அடுத்த எலெக்ஷனுக்காக வெயிட் பண்ணி அப்படிதான் பண்ணியிருக்காங்க. இவர் வந்ததுக்கு ஒரு வருஷமோ அல்லது ஒரு 6 மாசமோ பொறுத்திருந்து தான் நம்ம பார்க்க முடியும். அந்த கையோடவே இதை பண்ணல, அதை பண்ணல, ஏதாவது காவா பிரச்சனை, டிச்சி பிரச்சனை, இந்த மாதிரி பிரச்சனைனா கூட அவர் தான் பிரச்சனை, அவர் வந்து சரி பண்ணல அப்படின்னு சொல்லுவாங்க போல இருக்கு. 6 மாசமோ 1 வருஷமோ கொஞ்சம் டைம் கொடுத்தா தான் அவருக்கும் நல்லா பண்ண முடியும், கொஞ்சம் சிந்திக்க முடியும். எத்தனையோ கோடி லட்சத்துல திவாலா இருக்கு நம்ம இது. அதாவது ஒரு 10 லட்சம் கோடிக்கு கடன் இருக்குன்னும் போது அதை நம்ம மேம்படுத்தி வரதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும். ஒண்ணு அதை கடன் அடைப்பாரா, இல்ல உட்காந்து மக்களுக்கு பார்த்துட்டு இருப்பாரா? ரெண்டுமே பார்க்கக்கூடிய இடத்துல அவர் இருக்காரு. ஒருத்தரை மட்டுமே குத்தம் சொல்ல முடியாது, நீ சரியில்லைன்னு. கொஞ்சம் நமக்கு அவர் டைம் அவகாசம் கொடுத்தோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி அவரும் கொஞ்சம் ப்ரீ பிளான்டா நமக்காக ஒரு நல்ல ஒரு திட்டம் கொடுப்பாரு. ஆனா இப்போ ஆட்சி அமைச்சிட்டாலும் கூட திமுகவில் இருக்கிற சில கூட்டணி கட்சிகளோட ஆதரவோட தான் இப்போ இந்த ஆட்சி அமைஞ்சிருக்கு. இன்னமும் ஆக்சுவலி கொஞ்சம் கத்தி மேலே நடக்கிற மாதிரி தானே ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. அப்போது இன்னமும் தாவேகாவுக்கு, விஜய்க்கு ஒரு நெருக்கடி இருந்துக்கிட்டே தான் இருக்கும் இந்த 5 வருஷம். ஏன்னா அவர் நினைச்சபடி முடிவெடுக்க முடியாது, ஏன்னா பெரும்பான்மை கிடையாது. இதை வச்சு என்ன பார்க்குறீங்க நீங்கள்? மக்கள் பப்ளிக் இருக்காங்க, பப்ளிக் கொஸ்டின் ரைஸ் பண்ணுவாங்க. தளபதி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்களுக்காக தான் நான் வரேன், அவர் என்ன சொல்கிறாரோ கண்டிப்பாக காப்பாற்றுவார். நம்பிக்கை அவர் மேலே நம்பிக்கை வச்சு, அவர் மேலே ஹோப் இல்லாமல் எல்லாருமே இத்தனை ஓட்டு போட்டு அவர் ஜெயிக்க வைக்கல. கண்டிப்பாக நல்லது தான் செய்வார். ஓகே, ஃபைனலி இப்போது பிஜேபி வந்துடும், விஜய் வந்து பிஜேபியோட பி டீம் மாதிரி இருக்கிறாரு இப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அதுக்கான ஒரு பதில் ஏதாவது கிடைச்சிருக்கு? அப்படிலாம் கிடையாதுன்றதுக்கு ஒரு பதில் கிடைச்சிருக்குன்னு பார்க்குறீங்களா? அதெல்லாம் நடக்காது. தளபதி தானே அவர் வந்துட்டார், அவ்வளோதான். இதுக்கப்புறம் இந்த நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்க்கு அப்புறம் ஃபுல்லாகவே அவர் தான். அவர் வந்துட்டாரு, சீட்டில் உட்கார வச்சிட்டோம். இதுக்கப்புறம் யாராலையும் ஒன்றுமே பண்ண முடியாது, அசைக்க முடியாதுன்றீங்க? அவ்வளோதான். இது அடுத்தடுத்து விஜய் மட்டும்தான் இருப்பார், வேறு யாரும் வரமாட்டாங்க. ஓகே, நீங்கள் வரும்போது விசில் அடிச்சுட்டு வந்தீங்க, ஒரு விசில் அடிக்க முடியுமா? அடிக்கணும் என்ன? ஓகே போதும், இதுக்கு மேலே நம்மள ஏதாவது. இப்போது உங்களுடைய தலைவர் அவர்கள் முதல் எலெக்ஷன்லேயே ஜெயிச்சிருக்கிறாரு, எப்படி பார்க்குறீங்க? சிஎம் ஆயிட்டாரு, எப்படி? கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷப்படுறோம். நாங்கள் வந்து சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி தொகுதி, அதாவது டாக்டர் டி.கே. பிரபு தொகுதியிலேருந்து சாக்கோட்டை ஒன்றிய மகளிரணி தலைவினா.
நாங்கள் வந்து 3 நாளாக இங்கேயே காத்து கிடந்து பசியோட பட்டினியோடையும் எப்படியாவது நம்ம தளபதி வந்து பதவி ஏற்பார் அப்படிங்கிற நம்பிக்கையில் நாங்கள் இருந்தோம். கண்டிப்பாக அது நிறைவேறிடுச்சு. இன்னொன்று ஃபஸ்ட்டு இது அவர் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு தான் சொன்னார். பெண்கள் தினத்தன்னைக்கே அவர் பதவி ஏற்றுக்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக மக்கள் எல்லாருக்குமே உறுதுணையாக இருப்பார். நம்ம அன்னையர் தினத்தில் பதவி ஏற்கிறாரு. கண்டிப்பாக ஆமாம், அது ஒரு பெரிய விஷயம். எங்களோட பெண்களோட சக்தி அனைத்தும் அவருக்கு ஒன்று சேர கிடைக்கும். எங்களோட நாங்கள் வந்து எந்த ஒரு அரசியல்லையும் பெண்கள் இந்த அளவுக்கு இறங்கி தேர்தல் வேலை பார்த்ததே கிடையாது. நாங்கள் அந்த அளவுக்கு ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு தொகுதியிலையும் பெண்கள் அதிகப்படியாக உழைச்சிருக்காங்க. அதிகப்படியாக உழைச்சி டாக்டர் பிரபுவை வந்து நாங்கள் வந்து 50,000 ஓட்டு லீடிங்கில் ஜெயிக்க வச்சுருக்கோம். அதுவே பெரிய விஷயம், எங்களுக்கு பெரிய சந்தோஷம். எங்கள் எம்எல்ஏவுக்கும் அமைச்சர் பதவி கிடச்சிருக்கு, அது பெரிய சந்தோஷம். காரைக்குடி தொகுதி டாக்டர் டி.கே. பிரபு அவர்களுக்கு அமைச்சர் பதவி கிடைச்சிருக்கு, அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போ என்ன மாற்றம் வந்துரும்? இப்போ விஜய் வந்ததுக்கு அப்புறம் இது வரைக்கும் இருந்த என்ன பிரச்சனையெல்லாம் காணாம போயிடும்? அத்தனை பிரச்சனையும் காணாம போயிடும். 1-2லாம் கிடையாது, பிரிச்சுலாம் சொல்ல முடியாது. எல்லா வகையிலையுமே எல்லா துறையிலையுமே அத்தனையிலையும் மது விலக்கு முதல் வேலையாக நடக்கும். கண்டிப்பாக பெண்களுக்கு பாதுகாப்பு, இந்த இளம் மகளிர்களுக்கு வந்து இந்த கற்பழிப்பு நடக்கல, அதெல்லாம் நடக்கவே நடக்காது. இனிமேல் சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு முறையானபடி நடக்கும். அதனால யாருமே இனிமேல் மக்கள் வந்து பயந்தே நடக்க வேண்டியது கிடையாது. அந்த அளவுக்கு இருக்கும் பெண்கள் பாதுகாப்பு. பயப்படவே வேண்டாம். தளபதி விஜய் அவர்கள் நல்லபடி ஆட்சி செய்வார். இனிமேல் இவரை எதிர்த்து யாருமே நிற்க முடியாது. யாரும் இனிமேல் நிற்க முடியாது. இனிமேல் இவர் தான், இவருக்கு எதிர்க்கட்சியே இல்லை. இப்போ வந்து அவர் சில திமுக கூட்டணியில் இருக்கிற சில கட்சிகளோட ஆதரவோடு தான் இந்த ஆட்சி அமைச்சிருக்கிறார்ல, அதனால ஆட்சிக்கு நடுவுல அவங்க மூலமா திரும்ப ஏதாவது பிரச்சனை வரும் அப்படின்னு? வராது பிரச்சனைலாம் வராது. இதெல்லாம் திட்டம் போட்டு செஞ்ச சதி. இவருக்கு வந்து அவ பேரை உருவாக்கணும்னு நினைச்சு செஞ்சாங்க. எதிர்கட்சிகள் செஞ்ச வேலை தான் இது. ஆனா அவரை சாய்க்கவே முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. எத்தனை நாளானாலும் தளபதி விஜய் தான் ஆட்சி அமைப்பாருங்கிறது எங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சு. அதனால கண்டிப்பா அது நிறைவேறிச்சு. இன்னொரு விஷயம் கேளுங்க, சன் நியூஸ்ல ஒரு நியூஸ் கார்டு போட்டாங்க, திமுக தயவில் விஜய் வந்து ஆட்சி அமைச்சிருக்கிறாரு அப்படின்னு. அப்படிலாம் கிடையாது. இன்னொரு விஷயம் கேளுங்க, இப்ப இவருக்கு இந்த அளவுக்கு தடங்கள் வரலைன்னா இந்த மற்றவங்களோட உள்ள இருந்த முகம் எங்களுக்கு மக்களுக்கு தெரியாம போயிருக்கோம். இப்பதான் வெட்ட வெளிச்சம் ஆயிருக்கு. யார் யாரு கெடுதல் பண்றா, யார் யார் நல்லது பண்றங்கிறது இப்பதான் தெரியுது. இந்த பிரச்சனை வராம இருந்தா யார் எப்படிங்கிறது தெரியாம போயிருக்கோம். இப்ப எல்லாருக்குமே வெட்ட வெளிச்சம் ஆயிடுச்சு. யார் வந்து கெடுதல் பண்றாங்கிறது மக்கள் எல்லாருக்குமே தெரிய வந்துருச்சு. அதனால இனிமேல் வந்து எந்த பயமும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை, யாராலையும் அசைக்க கூட முடியாது. ஆமா, கண்டிப்பா வெற்றி, எப்பவுமே வெற்றி தான். என்ன மாற்றம்லாம் எதிர்பார்க்குறீங்க? அதான் ஃபர்ஸ்ட் கையெழுத்தே பார்த்தீங்கல்ல, எல்லாருக்கும் மின் விளக்கு வந்து 200 யூனிட். அதுக்கு அடுத்த சரியான செயல் புதையெல்லாம் தமிழகம். இதுதான் எல்லாரும் பெண்கள் பாதுகாப்பு, இதுதான் எல்லாருமே எதிர்பார்க்கும். இப்போ ஏன் ஜென்ரேஷனோட முடியுறதோட என்னுடைய குழந்தைகள் அடுத்து வர ஜென்ரேஷன் நல்லா இருக்குன்ற காடி ஒரு மாதிரி முதலமைச்சர் வரணும். அதான் அதுக்காண்டி தான் நாங்களாம் வெறித்தனமாக உழைச்சோம். இந்த 2026 எலெக்ஷன் அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி இருந்த எலெக்ஷன்ஸ் எல்லாம் விட மாறுபட்டு இருந்தது. பல புதிய மாற்றங்கள், பல இந்த மாதிரியான சம்பிரதாயங்கள் உடைக்கப்பட்டது, நிறைய விஷயம். இப்போ அந்த ட்ரெண்ட் செட்டர் வந்து விஜய் தான். இப்போ இதுக்கப்புறம் வரப்போற எலெக்ஷன்ஸ் எல்லாமே இதை ஃபாலோ பண்ணி தான் இருக்கும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா இருக்கும். இவர் மட்டும்தான் இருப்பாருங்க. அதான் ஊழலற்ற தமிழகம் 50 ஆண்டு காலத்துக்கு அவர் தான் தலைவர். வரலாறு திரும்புகிறதுன்னு சொல்லி வந்தாரு. வரலாறு சரித்திர வெற்றி தமிழன் வெற்றி உலக சாதனை. ஓகே, இப்போ இதுல இன்னொரு விஷயம், திமுக கூட்டணி கட்சிகளை எதிர்த்து பிரச்சாரம் பண்ணி இப்போ இந்த வெற்றி வந்துச்சு. ஆனா அந்த கடைசி நேரத்துல பெரும்பான்மை இல்லாம அதுல இருக்கிற இடதுசாரிகள் மற்றும் விசிக, ஐயுஎம்எல் இவங்களோட ஆதரவோட ஆட்சி அமைச்சிருக்கோம். இதை எப்படி பார்க்குறீங்க? கடைசியில் அதாவது நம்மளுக்கு எதிராக இருந்தவங்களே ஆதரவு கொடுத்துருக்காங்களே, இதை எப்படி பார்க்குறீங்க? அவங்க வந்திருக்கிறது நல்ல கூட்டணியோட நல்ல தலைவர் வேணும்ன்றக்காண்டி வந்திருக்காங்க. அதுதான் எங்களுடைய வெற்றி. ஒரு ஊழலற்ற தலைவர்கிட்ட நாங்கள் சேருவோம் அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்க. இதுவே எங்களுக்கு கிடைச்ச எதிர்காலம் நல்லா இருக்கு, தூய்மையான அரசு, சுத்தமான அரசு. அதான் அன்னைக்கு ஸ்டேஜ்லேயே சொன்னதாங்க, யாரும் நானும் ஊழல் பண்ண மாட்டேன், என் கூட இருக்கிறவங்களும் ஊழல் பண்ண விட மாட்டேன் அப்படின்னு சொன்னது வந்து எல்லாருக்கும் ஒரு ரொம்ப மன திருப்தியாக இருக்கும். இதே மாதிரிக்கே தங்க தளபதி வழிநடத்துவார் என்ற எல்லா பேரும் நாங்கள் எதிர்பார்த்து கூட்டணிக்கு அழைச்சவங்க தான் செகண்ட்ல இருந்து ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சாரு. அதுதான் எங்களுக்கு முதல் வெற்றி. அவங்களும் நல்லா இருப்பாங்க, நம்ம நல்லா இருக்கும், மக்கள் நல்லா இருப்பாங்க. டிவிக்கு ஆட்சி அமைஞ்சிருக்கு, அண்ணனும் பொறுப்பு ஏற்றிருக்காரு. அவர் அண்ணனா தான் பார்க்குறோம், ஒரு தலைவராக ஒன்றும் இல்லை, அண்ணனா ஒரு உறவாக தான் பார்க்குறோம். இன்னொன்று என்னன்னாக்கா, இப்போ டிஎம்கே இதுவாக இருக்குது, அவங்கள நம்ம சார்பாக வந்து டிவிக்கு பசங்க அது ஸ்டேட்டஸோ அது இவங்க கலாய்ச்சின்னு அவங்க கலாய்ச்சின்னா நான் தேவையில்லை. இப்போது அவங்களும் நம்ம அண்ணன் உறவு தான். இத்தனை வருஷமாக ஆண்டாங்க, அவங்களும் தப்பு பண்ணாங்களோ என்ன பண்ணாங்களோ ஆண்டாங்க. ஓகே,
அவங்க தேவையில்லை, அவங்களுக்கும் சேர்த்து தான் ஆட்சி அமைஞ்சிருக்கு. ஸோ இனிமே வந்து தாவேக்காவினர் இன்னும் கொஞ்சம் கூடுதல் பொறுப்போட இந்த எதிர்க்கட்சிகளை தாக்கி பேசுறதுலாம் ஆமா, இல்லாம இப்போ கண்டிப்பா. பொறுப்பு வந்துருச்சு. ஸோ அதனால இனிமே பொறுப்போட ஆமா, செயல்படணும். பொறுப்போட செயல்படணும். ஓகே தேவையில்லாம பேசிக்கின்னு வேஸ்ட் தான். ஓகே இப்போ ஆட்சி அமைஞ்சிச்சு, அதுக்கு முன்னே நம்ம விமர்சனம் பண்ணோம்னா இப்போ அமைஞ்சிச்சு, ஒன்றும் இது இல்லை. ஓகே சூப்பர். ஃபைனலி ஒரே விஷயம், என்னென்ன மாற்றம் தமிழ்நாட்டில் நடக்கும் இதுக்கப்புறம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? என்னென்ன பிரச்சனைகள் முடிவுக்கு வரும்? என்னென்ன புதிய மாற்றங்கள் நடக்கும்? மெயின் பெண்கள் பாதுகாப்பு, அதான் ரொம்ப தலைவரிச்சு ஆடிட்டு போதைப் பொருட்கள் அதெல்லாம் அது ஒழிக்கப்படும். ரெண்டும் அண்ணன் பண்ணியிருக்காரு. ஓகே அது வரைக்கும் சந்தோஷம். இதுக்கு மேலே ஒரு டைம் அவருக்கு அவகாசம் கொடுக்க சொல்லியிருக்காரு. அவர் அதுக்கேற்ற மாதிரி பண்ணிப்பார். அவரும் சர்க்கார் அமைக்கணும் இல்லையா? ஓகே ஓகே எஸ் ஆமாம், போக போக தான் அவர் பட்ஜெட்லாம் அவர் பார்த்து தான் எல்லாமே நல்லதே நடக்கும். ஓகே. எல்லாமே. அதாவது இப்போ என்ன மாற்றத்தை நீங்க எதிர்பார்க்கறீங்க? அதாவது விஜய் மேல என்ன நம்பிக்கையை வைக்கிறீங்க? விஜய்மேல் நானும் 22 வருஷமா மக்கள் இயக்கமாக கட்சியிலிருந்து வந்திருக்கேன். ஒரு பெரிய மாற்றத்தை அவர் நம்ம ஏறுவாங்காவே அவர் பண்ணிட்டு தான் இருக்காரு. பெண்கள் பாதுகாப்பு, மற்றபடி காரணத்துக்கு இன்னைக்கே ஒரே நாளில் 3 சைன் பண்ணிருக்காரு. இன்னும் நிறையா பண்ணி கொடுக்கணும் மக்கள்கிட்ட வச்சுருக்காரு.